வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர். ஸோ இன்னைக்கு என் கூட இருக்க வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் தரப்புல இருந்து இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தின கொரில்லா இல்லைங்க, கரீலா. SGO கிடையாது, GU. நிறைய பேர் கொரில்லான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல ஸ்பெல் பண்ணிட்டு இருந்தாங்க. கொரில்லா கிடையாது, கரீலா 450. இதுக்கு முன்னாடி எப்படி நமக்கு பழைய ஹிமாலயன் 411, ஸோ அதுல இருந்து ஸ்கிராம் 411 சொல்லிட்டு ஒரு மாடல் கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து ரோட்ஸ்டராகவும் இருக்கும், அதே டைம் ஆஃப் ரோடுக்கு யூஸ் பண்ற வகையில இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட்லேயே இப்போ வந்து நியூ ஹிமாலயன் 450 அந்த இன்ஜினை பேஸ் பண்ணி நமக்கு இந்த கரீலா 450 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் ரோட்ஸ்டரா சிட்டி பர்பஸ்க்குன்னு ஏற்ற வகையில் இதை நமக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு டயர் ப்ரொஃபைல் இருந்து எல்லாமே இருக்கு. நமக்கு பாடி வைஸ் சின்னதாக தெரிஞ்சாலும் நமக்கு டயர்லாம் நல்லாவே பெருசா ப்ராடா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஜஜாண்டிக் ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், ஆனா உட்காந்து ஓட்டும் போது ரொம்ப காம்பாக்டா நமக்கு இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வண்டியில என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கு. ஸோ வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நம்ம எடுக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி கண்டோன்மெண்ட்ல இருக்கக்கூடிய அன்னை ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் தான். ஸோ கரீலா அண்ட் அதர் ராயல் என்ஃபீல்ட் வெஹிக்கிள்ஸ் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் புக்கிங்க்கு டிஸ்பிளே தர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு பில்ட் குவாலிட்டிலேருந்தே பார்ப்போம். டேங்க் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு மெட்டல் டேங்க் கொடுத்துருக்காங்க, 11 லிட்டர்ல வந்திருக்கு. அண்ட் பின்னாடி வரக்கூடியது இந்த இதெல்லாமே பார்த்தா நமக்கு ஃபைபர் பாடியா தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமா வண்டியோட லென்த்னு பார்க்கும்போது 2090 mm இருக்கு. 185 கிலோல இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராப் ரயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீல் கிராப் ரயில்ஸ் தான், சைட்லேயே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் ரைடருக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். பில்லியனுக்கு கொஞ்சம் ஷார்ட்டான சீட்டாக தான் இருக்கு. ஸோ நம்மளால ஈஸியாகவே ஹேண்டில் பண்ற வகையில தான் வெயிட் இருக்கு அண்ட் சைஸுமே இருக்கு. சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 780 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் தி பேப்பர் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரை விட வந்து சீட்டு கம்மி. ஹண்ட்ரோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800 mm கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பர் வைஸ் சொல்றேன். இதோட சீட் ஹைட் வந்து 780 mm தான் இருக்கு. பட் ஆனால் உட்காந்து பார்க்கும்போது நமக்கு இதை விட ஹண்ட்ரு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபீல் பண்றதும் சொல்றேன். ஹண்ட்ரலையுமே உட்காந்து பார்த்தேன். ஸோ ரெண்டுக்கும் ஃபீல் பண்ணும்போது இதை விட அது கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் அந்த பேப்பர் வைஸ் நமக்கு கரீலா தான் சீட் ஹைட் கம்மியா இருக்கு. அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 169 mm கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 170 mm. நமக்கு இப்போ ஒரு ஆஃப் ரோட் கண்டிஷன் இருக்கிறதா ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வர்ற வரையிலேயே ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பாட் ஹோல்ஸ் எல்லாமே நல்லாவே நமக்கு ஹேண்டில் பண்ணுச்சு. ஸோ சிட்டி ரைடுக்கு ஏற்ற வகையில நல்லாவே இருக்கு. லைட்டிங் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா நமக்கு LED செட்டப்ல கொடுத்துருக்காங்க. ஹிமாலயன் 450 நம்ம பார்த்தோம்னா அதே ஒரு லைட் செட்டப் தான். ஹெட்லைட்டும் சரி, நமக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்லாமே வந்திருக்கு. டிசைன் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல சஸ்பென்ஷன் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம ஹிமாலயன்ல பார்த்தோம்னா USD ஃபோக் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த கரீலாவில் நமக்கு டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நமக்கு இது சிட்டி ரைடு ஒரு ரோட்ஸ்டருங்கும் இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க, இல்லை காஸ்ட் கட்டிங்காக தெரியல. பட் இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. டெயில் போர்ஷன் வந்தாலும் சேம் நமக்கு ஹிமாலயன் 450 நம்ம பார்த்துருந்தா அதே ஒரு டெயில் லைட் பிளஸ் இண்டிகேட்டர் இன்டகிரேட்டடான ஒரு செட்டப்ல தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஸ்டெடினஸாக தாங்க இருக்கு. ஏன்னா ஹிமாலயன் லான்ச் பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம் இது உடஞ்சிச்சுன்னா வந்துட்டு ரெண்டுமே சேர்த்து மாத்திர மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு 6 மாசம் காலத்துல அந்த யூசர் ஃபீட்பேக்லாம் வச்சு பார்க்கும்போது இது கீழே விழுந்தாலுமே நல்லா ஸ்டெடினஸாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஸோ உடையும் தான், பட் அந்த அளவுக்கு ஈஸியா உடஞ்சு போற வகையில இல்லை இது. ஸோ பின்னாடி இருந்து பார்க்கும்போது தெரியும் டயர் சைஸ் தான் ரொம்ப பெருசான ஒரு ஜஜாண்டிக்கான டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே உள்ள ஒரு பெரிய டயர் சைஸ்ன்னு சொல்லுவேன் இது. ஸோ வீல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 17 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே. பட் ரியர்ல பாத்தீங்கன்னா 160/60 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு 650cc வெஹிக்கிள் வரக்கூடிய ஒரு டயர். ஒரு 450cc உள்ள ரோட்ஸ்டருக்கு இது கொடுத்துருக்காங்க. வண்டியோட லுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராயல் என்ஃபீல்ட் தரப்புல இருந்து இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இவ்வளோ பெரிய ஒரு டயர் கொடுத்தா நம்ம கண்டிப்பா மைலேஜ் அடி வாங்கும். ஆல்ரெடி நமக்கு ஒரு 450cc அப்படிங்கும்போது ஒரு 30 வரைக்கும் தான் கிளைமே பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஒரு பெரிய டயர் கொடுக்கும்போது நமக்கு சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸ்ல ஓட்டும் போது இன்னுமே மைலேஜ் டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் டயர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் சேம் 17 inch வீல்ஸ்ல 120/70 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் மேல பெரிய ஒரு பிரேக்காக தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் தான் வருது. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க்ல கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய 160 செக்ஷன் உள்ள ஒரு டயர்ஸ்க்கு கேப்பபுளா 270 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க ரியர்ல. ஃப்ரண்ட்ல வந்து 310 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. லைட்டா ஃப்ரண்ட்ல எலிவேட் தான் இருக்கு அண்ட் அப்ரைட் பொசிஷனாவுமே இருக்கு. வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இதுல அனலாக், டேஷ் அண்ட் ஃபிளாஷ்னு சொல்லிட்டு அண்ட் 5 கலர் ஆப்ஷன்லயுமே இருக்கு. இந்த 5 கலர் ஆப்ஷனுமே பார்த்தா நமக்கு ஒரு மல்டி கலர் டோன் ஆப்ஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கூட இருக்கிறது கோல்டு டிப் அப்படிங்கிற ஒரு கலர் வேரியன்ட். அண்ட் இந்த டிசைன் ஆஸ்பெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அலாய்ஸ் வந்து இந்த தடவை டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. கலர் டோனுமே பிளாக் வந்து ஒரு ஷைனிங் பிளாக்ல இருக்கு. ஸ்டார் அலாய் வீல்ஸ்னு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கையில இல்லை நமக்கு 452cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 40 ஹார்ஸ் பவரும் 40 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ற வகையில இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா 39.5
BHP at 8000 RPM-லையும் 40 Nm of torque at 5500 RPM-லையும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ற வகையில கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹிமாலயன்ல கொடுத்திருந்தா அதே ஒரு இன்ஜின் செட்டப் தான், பவர் டார்க் எல்லாமே சேம் தான். பட் இந்த வெஹிக்கிளுக்கு அது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு இருக்கு. ஏன்னா வெயிட்டும் அதை விட அது கம்மி அண்ட் டைமென்ஷன்ஸ் வைஸ் நமக்கு ஹேண்ட்லிங்குமே அதை விட அது மாறுபடுது. அப்படிங்கும் போது இந்த வெஹிக்கிளுக்கு அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஸோ இனிஷியல் டார்க் உள்ள டிஃபரன்ஸா நமக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஹிமாலயனுக்கும் இதுக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர் எல்லாம் புல்லிங் நல்லாவே இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு 400+ cc உள்ள ஒரு இன்ஜின். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கியர்ல நம்ம ட்ராட்டில் அதிகமான ட்ராட்டில் கொடுக்கும் போதெல்லாம் அந்த ஒரு மர்மரிங் நாய்ஸ்லாம் எதுவும் இல்லை. வண்டி இன்ஜின் நல்லாவே ஃப்ரீயா மூவ்மெண்ட் இருக்கு. அண்ட் அப் டு ஒரு 3வது கியர் வரைக்குமே நமக்கு அந்த 2000 to 3000 RPM எல்லாமே நல்லாவே ரன் பண்ண முடியும். ஸோ டிராஃபிக் கண்டிஷன்ஸ் தான் நல்லாவே இருக்கும். அந்த 20-30 எல்லாம் ஈஸியா மெயின்டைன் பண்ணி ஓட்ட முடியுது 3rd கியர்லயுமே நமக்கு. பிளஸ் அந்த ஒரு 3000 RPM-க்கு மேல 4th கியர் அண்ட் 3rd கியர் எதுனாலுமே நம்ம 3000 RPM மேல போட்டு போகும்போது தான் இதோட இன்ஜின் அந்த எக்ஸாஸ்ட் நோட்டே ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இதோட எக்ஸாஸ்ட் சவுண்டே வந்து வேற லெவல் ஒரு ஃபீலிங் நமக்கு கொடுக்குது. அஃப்கோர்ஸ் ஹீட்டை பத்தி எல்லாருமே கேட்பீங்க. ஹீட் வந்து இருக்கதான் செய்யும். 450 cc-ல கண்டிப்பா ஹீட் இருக்கதான் செய்யும். ஷூ போட்டு நீங்க ஓட்டும் போது உங்களுக்கு ஈஸியா மேனேஜபிள் தான். பட் செப்பல்ஸ் போகும்போது நல்லாவே எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இது வந்து ஐடில்லே ரொம்ப நேரம் இருக்கும் போது தான், நீங்க ரன்னிங்லேயே இருக்கும் போது உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கல. பட் ஐடில்ல நீங்க ரொம்ப நேரம் இன்ஜின் ஆன்லேயே வச்சிருக்கும் போது இன்ஜினுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கும் போது அந்த ஹீட் வந்து நமக்கு தெரியுது. அண்ட் கம்ப்ளீட்டா இது வந்து ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் தான். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே ஃப்ரண்ட்லேயே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹிமாலயன்ல கூட நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இன்னர் சைடு இருக்கும். பட் இது நமக்கு இங்கேயே வந்திருக்கு. அண்ட் இதுலவே பார்த்தாலும் நமக்கு ரேடியேட்டரோட கார்டு எல்லாமே நமக்கு வந்துருது ஸ்டாக்லேயே. ஸோ சுவிட்ச் கியர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு லெஃப்ட் சைடு வந்துட்டு ஹெட்லைட்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர், ஹாரன் அண்ட் வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு சுவிட்ச். அண்ட் இந்த இடத்துல அதுக்கான ஹோம் பட்டன் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடு பார்த்தோம்னா இக்னிஷன் சுவிட்ச், மோட் சேஞ்ச் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு ஹசார்ட்கான சுவிட்சஸ் வந்திருக்கு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நம்ம பார்ப்போம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து RPM இண்டிகேட்டர் அண்ட் டிஜிட்டலாக வந்து ஸ்பீடோமீட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கியர் இண்டிகேட்டர் வந்திருக்கு. அண்ட் டைம், டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரிப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கு. இது வந்து ஃபியூயலுக்கான ஆப்ஷனாக நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மற்ற நோட்டிஃபிகேஷன் சிம்பிள்ஸ்லாம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது லைட்டிங் கம்மியாக இருக்கனால நமக்கு பிளிங்க் ஆகுது. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 2 ரைடிங் மோட் ஆப்ஷனுமே நமக்கு வருது, எக்கோ அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு சிட்டி அண்ட் ஹைவேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ABS-க்கான ஆன் ஆஃப் இதுவுமே நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் மூலியமா நமக்கு ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஃபியூயல் ரேஞ்ச் இன்னும் எவ்வளோ போகுங்கிறதெல்லாம் இருக்குது, ஃபியூயல் கன்சப்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்கோம், அண்ட் பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, ஸோ இன்ஜின் டெம்பரேச்சர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளால பார்த்துக்க முடியுது. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கரிலா 450 டைரக்ட் காம்படிட்டரா பார்க்கக்கூடிய வெஹிக்கல்னு பார்த்தீங்கன்னா ட்ரைம்ப்ல இருந்து ஸ்பீட் 400. ஸோ அந்த ஒரு தான் பார்க்க முடியுது. நமக்கு சிசியுமே ஆல்மோஸ்ட் சேமா வரும் அண்ட் ப்ரைஸுமே ஆல்மோஸ்ட் அந்த ஒரு 3 lakhs பட்ஜெட்ல வரக்கூடிய வெஹிக்கிளா ரெண்டுமே இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளோட ஆன் ரோட் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டாப் வேரியன்ட் வந்து நமக்கு 3,12,000 அந்த ரேஞ்ச் டக்குன்னு வருது. ஸோ இதுக்கு இந்த வெஹிக்கிள் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஒருத்தன் தாங்க சொல்லுவேன். ஏன்னா ஒரு இன்னைக்கு இருக்க மாடர்ன் லுக்ல பாய்ஸ் எல்லாமே அந்த ஒரு இனிஷியல் டார்க் எல்லாமே விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரோட்ஸ்டர் லுக்கு, அஃப்கோர்ஸ் மைலேஜை பத்தி நீங்க கன்சிடர் பண்ணாம இந்த வெஹிக்கிள் எடுக்கணும். ஏன்னா மைலேஜ் உங்களுக்கு ஒரு 25-30 அவ்வளவுதான் கொடுக்கும். பட் ஒரு அக்ரெசிவான ஒரு ரைடிங் ஃபீல் வேணும், எனக்கு அந்த இனிஷியல் டார்க்லாம் வேணும். ஸோ அப்படி நினைச்சு எடுக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப வர வர ராயல் என்ஃபீல்டோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட டிசைன் ஆஸ்பெக்ட் வைஸ் இருக்கட்டும் அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்துலயுமே நல்லாவே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எக்ஸாஸ்டோட நாய்ஸ் வந்து இன்னும் மாறல. அந்த ஒரு ராயல் என்ஃபீல்டோட த்ராட்டில் நாய்ஸ் நல்லாவே இருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபீல்காகவே எடுக்கலாம், அந்த அளவுக்கு சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.